11ஆம் வகுப்பு கணக்குப் பதிவியல் குறிப்பேட்டில் பதிவு செய்தல். வினா எண் 9. கணினி வியாபாரம் செய்யும் திரு ரமேஷ் அவர்களின் குறிப்பேடு. கணக்கு வைப்பு விதிகளை நினைவு கூர்வோம். கணக்கு வைப்பின் பொன்னான விதிகள்: ஆள்சார் கணக்கு பெறுபவர் கணக்கை பற்றுவை, தருபவர் கணக்கை வரவை. சொத்து கணக்கு உள்வரும் சொத்து கணக்கை பற்றுவை, வெளிச்செல்லும் சொத்து கணக்கை வரவை. பெயரளவு கணக்கு செலவுகள் நட்ட கணக்குகளை பற்றுவை, வருமான ஆதாய கணக்குகளை வரவை. விடை: 2018 மார்ச் 1 ரமேஷ் ரொக்கம் ரூபாய் 3 லட்சம், சரக்கிருப்பு ரூபாய் 80,000 மற்றும் அரைகலன் ரூபாய் 27,000 ஆகியவற்றுடன் தொழில் தொடங்கினார். ரொக்கம், சரக்கிருப்பு, அரைகலன் ஆகிய அனைத்தும் சொத்துக்கள். சொத்துக்கள் வியாபாரத்திற்கு உள்வருகின்றன. எனவே சொத்து கணக்குகளை பற்று வைக்க வேண்டும். முதலாவதாக நாள் பத்தியில் 2018 மார்ச் 1 ரொக்க கணக்கு பற்று ரூபாய் 3 லட்சம், சரக்கிருப்பு கணக்கு பற்று ரூபாய் 80,000, அரைகலன் கணக்கு பற்று ரூபாய் 27,000. இந்த சொத்துக்களை வியாபாரத்திற்கு கொண்டு வருபவர், அதாவது தருபவர் உரிமையாளர் ரமேஷ். எனவே ரமேஷ் முதல் கணக்கு வரவு 4,07,000. விளக்க குறிப்பு: ரமேஷ் தொழில் தொடங்க கொண்டு வந்த சொத்துக்கள் குறித்து. 2018 மார்ச் 2 வங்கியில் பணம் செலுத்தியது ரூபாய் 2 லட்சம். பதிவு: நாள் பத்தியில் 2018 மார்ச் 2 வங்கியில் பணம் செலுத்தும் பொழுது பணத்தை பெறுபவர் வங்கி. வங்கி என்பது ஆள்சார் கணக்கு. எனவே பெறுபவர் கணக்கை பற்று என்ற விதிப்படி வங்கி கணக்கு பற்று ரூபாய் 2 லட்சம். பணம் வங்கிக்கு செலுத்துவதால் பணம் வியாபாரத்திலிருந்து வெளிச்செல்கிறது. ரொக்கம் என்பது சொத்து கணக்கு. சொத்து வெளிச்செல்வதால் வெளிச்செல்வனவற்றை வரவை என்ற விதிப்படி ரொக்க கணக்கு வரவு ரூபாய் 2 லட்சம். அதாவது குறிப்பேடு வங்கி கணக்கு பற்று, ரொக்க கணக்கு வரவு ரூபாய் 2 லட்சம். விளக்க குறிப்பு: வங்கியில் பணம் செலுத்தியது குறித்து. 2018 மார்ச் 3 ஜெயலட்சுமி அரைகலன் விற்பனையகத்திடமிருந்து ரூபாய் 28,000 மதிப்புள்ள அரைகலன்கள் கடனுக்கு வாங்கப்பட்டது. ரமேஷ் கணினி வியாபாரம் செய்பவர். ஒரு வியாபாரத்திற்காக அரைகலன் வாங்குவது சொத்து ஆகும். வியாபார உபயோகத்திற்காக வாங்குகிறார், எனவே அது சொத்து. அரைகலன் உள் வருவதால் உள்வரும் சொத்து கணக்கை பற்று என்ற விதிப்படி அரைகலன் கணக்கு பற்று ரூபாய் 28,000. கடனாக வாங்கப்படுகிறது. எனவே அதை தருபவர் ஜெயலட்சுமி அரைகலன் விற்பனையகம். எனவே தருபவரை வரவு என்ற விதிப்படி ஜெயலட்சுமி அரைகலன் விற்பனையக கணக்கு வரவு ரூபாய் 28,000. விளக்க குறிப்பு: கடனாக அரைகலன் வாங்கியது குறித்து. 2018 மார்ச் 4 அசோகனிடமிருந்து 5,000 மதிப்புள்ள சரக்குகள் எடுப்பு அட்டை மூலமாக பணம் செலுத்தி வாங்கப்பட்டது. வியாபாரத்திற்கு சரக்குகள் வாங்கும் பொழுது கொள்முதல் கணக்கில் பற்று வைக்கப்படும். உள்வருவனவற்றை பற்று என்ற விதி பின்பற்றப்படும். எனவே குறிப்பேடு கொள்முதல் கணக்கு பற்று ரூபாய் 5,000. பணம் எடுப்பு அட்டை மூலம் செலுத்தப்படுகிறது. எனவே பணத்தை தருபவர் வங்கி. பணமானது வங்கியிலிருந்து வெளிச்செல்கிறது. எனவே வங்கி கணக்கு வரவு வைக்கப்படும் ரூபாய் 5,000. விளக்க குறிப்பு: சரக்கு வாங்கியது குறித்து. 2018 மார்ச் 5 குணாவிடமிருந்து ரூபாய் 10,000 மதிப்புள்ள பொருட்கள் இணைய வங்கி மூலம் பணம் செலுத்தி வாங்கப்பட்டது. சரக்குகள் உள்வருகிறது. எனவே உள்வருவனவற்றை பற்று என்ற விதிப்படி கொள்முதல் கணக்கு பற்று ரூபாய் 10,000. பணமானது இணைய வங்கி மூலம் செலுத்தப்படுகிறது. எனவே பணம் வங்கியிலிருந்து வெளிச்செல்கிறது. எனவே வங்கி கணக்கு வரவு ரூபாய் 10,000. விளக்க குறிப்பு: சரக்கு வாங்கி பணம் இணைய வங்கி மூலம் செலுத்தியது குறித்து. 2018 மார்ச் 6 கண்ணனிடமிருந்து ரூபாய் 20,000க்கான சரக்குகள் வாங்கப்பட்டு அதற்கான தொகை கடன் அட்டை மூலம் செலுத்தப்பட்டது. சரக்குகள் வாங்கும் பொழுது சரக்குகள் உள்வருகிறது. எனவே கொள்முதல் கணக்கு பற்று ரூபாய் 20,000.
தொகை கடன் அட்டை மூலம் செலுத்தப்படுகிறது. எனவே பணம் வங்கியிலிருந்து வெளிச்செல்கிறது. எனவே வங்கிக் கணக்கு வரவு ரூபாய் 20,000. கொள்முதல் செய்து கடன் அட்டை மூலம் பணம் செலுத்தியது குறித்து 2018 மார்ச் 7 சியாம் என்பவரிடமிருந்து கடனுக்கு சரக்கு வாங்கியது ரூபாய் 50,000. சரக்கு உள்வருகிறது. எனவே உள்வருவனவற்றை பற்று என்ற விதிப்படி கொள்முதல் கணக்கு பற்று ரூபாய் 50,000. சரக்குகளை கடனாக தருபவர் சியாம். எனவே தருபவரை வரவு என்ற விதிப்படி சியாம் கணக்கு வரவு ரூபாய் 50,000. விளக்க குறிப்பு கடனாக சரக்கு வாங்கியது குறித்து 2018 மார்ச் 8 சியாம் எழுதிய மாற்றுச்சீட்டு ஏற்கப்பட்டது ரூபாய் 50,000. நாம் மாற்றுச்சீட்டை ஏற்றுக்கொண்டு சியாமுக்கு திருப்பி அனுப்புகிறோம். எனவே மாற்றுச்சீட்டை பெறுபவர் சியாம். சியாம் ஆள்சார் கணக்கு. எனவே பெறுபவரை பற்று என்ற விதிப்படி சியாம் கணக்கு பற்று ரூபாய் 50,000. செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டை ஒரு சொத்தாக கருதி அது வெளிச்செல்வதால் வெளிச்செல்வனவற்றை வரவு என்ற விதிப்படி செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு வரவு ரூபாய் 50,000. விளக்க குறிப்பு செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டை ஏற்றுக்கொண்டது குறித்து 2018 மார்ச் 9 ஜெயலட்சுமி அறைகலன் விற்பனையகத்திற்கு செலுத்த வேண்டிய தொகையை பாதி காசோலை மூலம் செலுத்தப்பட்டது. தொகையை பெறுபவர் ஜெயலட்சுமி அறைகலன் விற்பனையகம். எனவே பெறுபவரை பற்று என்ற விதிப்படி மார்ச் 9ஆம் தேதி ஜெயலட்சுமி அறைகலன் விற்பனையக கணக்கு பற்று ரூபாய் 14,000. பணம் காசோலை மூலம் செலுத்தப்படுவதால் பணம் வங்கியிலிருந்து வெளிச்செல்கிறது. எனவே வங்கிக் கணக்கு வரவு ரூபாய் 14,000. விளக்க குறிப்பு ஜெயலட்சுமி விற்பனையகத்திற்கு காசோலை மூலம் பணம் செலுத்தியது குறித்து 2018 மார்ச் 10 சியாமின் மாற்றுச்சீட்டிற்கான பணம் செலுத்தப்பட்டது. பணம் செலுத்தும் பொழுது செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டினை திரும்ப பெற்றுக்கொள்கிறோம். மாற்றுச்சீட்டு உள்வருகிறது. எனவே உள்வருவனவற்றை பற்று என்ற விதிப்படி செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு பற்று ரூபாய் 50,000. ரொக்கமானது வியாபாரத்திலிருந்து வெளிச்செல்கிறது. எனவே வெளிச்செல்வனவற்றை வரவு என்ற விதிப்படி ரொக்க கணக்கு வரவு ரூபாய் 50,000. விளக்க குறிப்பு செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டுக்கு பணம் செலுத்தியது குறித்து வாழ்க வளமுடன்.